நண்பர்களே, மகாபாரத கதையை தொடரலாமா? அந்த யுத்த நிகழ்ச்சிக்கு முன்பு கர்ணன் ஒரு தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கையில் அந்த ஊரில் அனைவரும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். எதற்காக ஓடுகிறீர்கள் என்று கர்ணன் கேட்டபோது, பாண்டவர்கள் கௌரவர்கள் நடத்தும் யுத்தகலை பயிற்சி நிகழ்ச்சி நடக்கிறது, அவர்களை மிஞ்சி நிற்கத்தக்க வேறு வீரர் கிடையாது என்று சொன்னார்கள். இதை கேட்டு மனம் உடைந்த கர்ணன் அப்போதுதான் கோபத்துடன் அர்ஜுனனை பார்க்க சென்றான். அந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட அவமதிப்புக்கும் துரியோதனன் செய்த உதவிக்கும் பதிலாக துரியோதனன் எனக்கு ஒரு புதிய பிறப்பையே கொடுத்து விட்டான் என்று கர்ணன் நினைத்தான். ஏதாவது காரணமோ ஏதாவது பேராசையோ இருந்தாலும் என்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றியதால் இனி நான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை தவறமாட்டேன் என்று கர்ணன் உறுதியெடுத்தான். ஏகலவ்யனுடன் கர்ணனுக்கு நடந்த சம்பவம். அடுத்த நாள் காலை துரியோதனன் மிகப்பெரிய தானப்பிரஸ்தர் என்று நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. என்னை அறியாத அவன் எனக்காக ஏன் இத்தனை பொருட்களை தானமாக கொடுத்தான் என்று தெரிந்து கொள்ள கர்ணன் முயற்சித்த போது ஒரு படை வீரர் நடந்ததையெல்லாம் கர்ணனுக்கு விளக்கினான். உனக்கு முன்பே ஏகலவ்யன் என்ற ஒருவனுடன் நட்பு ஏற்படுத்த துரியோதனன் முயன்றான். ஆனால் துரோணாச்சாரியர் குருதட்சணையாக அவன் பெரு விரலை கேட்டிருக்கிறார் என்று கர்ணன் அந்த கதையை அறிந்தான். அதை அறிந்து கர்ணன் மிகுந்த வருத்தமடைந்தான். என்ன கொடுமை! இன்னொரு வீரனுக்கும் இவ்வளவு அநியாயம் நடந்துவிட்டதா? அது மட்டுமல்ல, அவன் வேட்டைக்காரன். அவனுக்கு எந்த வசதிகளும் பொன்னும் பொருட்களும் எதுவும் இல்லை. அவர்களிடம் உள்ள ஒரே திறன் வேட்டையாடுவதே. ஆனால் துரோணாச்சாரியர் அதையும் இழக்கச் செய்தாரோ என்று அதிகமான இரக்கத்துடன் கர்ணன் நினைத்து தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து கொஞ்சம் பொன்னையும் பல பரிசு பொருட்களையும் எடுத்து ஏகலவ்யனிடம் வழங்குவதற்காக அவனை சந்திக்க சென்றார். கர்ணனை பார்த்து ஏகலவ்யன் மிகவும் சந்தோஷமடைந்தான். துரோணாச்சாரியர் குருதட்சணையாக என் விரலை கேட்ட நாள் முதல் அவர் என்னை ஒரு முறையாவது வருகை தந்து ஆறுதல் படுத்தவில்லை. எனது சமமான வீரன் என சொல்லப்படும் அர்ஜுனனோ நண்பனே என்று பாராட்டி போற்றிய துரியோதனனோ கூட என்னை அணுகி பார்க்கவில்லையே. ஆனால் நீங்கள் யாரென்று கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை. அப்படி இருந்தும் ஒரு வீரனுக்கு அநியாயம் ஏற்பட்டது என்று கதறி அவன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வந்துள்ளீர்கள். நீங்கள் உண்மையிலேயே இறைவனுடனே ஒப்பிடத்தக்கவர் என்று ஏகலவ்யன் அன்புடன் சொன்னான். அப்பொழுது ஏகலவ்யனின் சகோதரி பிரபாவதி கர்ணன் அருகில் வந்து, உங்களின் பெருமையும் ஞானமும் தான பண்பும் என் மனதை கவர்ந்து விட்டது. உங்களை முதற்கணமே பார்த்தவுடனே என்னை மறந்தேன். என்னை திருமணம் செய்து கொள்ள தயங்காதீர்கள் என்று காதலுடன் கேட்டாள். அதன்படி அவர்கள் இருவரும் மணந்தார்கள். அப்பொழுது ஏகலவ்யன், கர்ணா, இனிமேல் தர்மமாயினும் அதர்மமாயினும் லாபமாயினும் நஷ்டமாயினும் உயிராயினும் இறப்பாயினும் நான் எப்போதும் உன் பக்கமே இருப்பேன். உனக்காகவே வாழ்வேன், உனக்காகவே இறப்பேன், உனக்காகவே போராடுவேன் என்று உறுதி கூறினார். சகுனியின் ஆலோசனையும் துரியோதனன் துரோணாச்சாரியர் சந்திப்பும். துரியோதனா, சமீபத்தில் நடந்த யுத்தக்கலை நிகழ்ச்சியில் குருமார்விடம் எதிராக பேசி கர்ணனை அரசாக்கிவிட்டாய். துரோணாச்சாரியர் மிகவும் வல்லமை மிக்கவர். வல்லமை மிக்கவர்களுடன் பகை வைப்பது நல்லதல்ல. அவரை சம்மதாக வைத்துக்கொள். எப்போதாவது அவன் நமக்கு தேவைப்படுவார் என்று சகுனி கூறினான். சரி என்று முடிவெடுத்து பொன், வெள்ளி, வைரம், வஜ்ரம், வைடூரியம் பல்வேறு பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு 100 பேரான கௌரவர்கள் துரோணாச்சாரியரை சந்தித்து, ஆச்சாரிய தேவா, உங்களுக்காக இந்த பரிசு பொருட்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம். இவை குரு தட்சணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றனர். அப்பொழுது துரோணாச்சாரியர் சிரித்துக்கொண்டே, எனக்கு வேண்டியது இதெல்லாம் அல்ல, நான் கேட்டதை தர முடியுமா என்று கேட்டார். சொல்லுங்கள், எதுவானாலும் எடுத்து வந்து கொடுப்போம் என்று கௌரவர்கள் சொல்லியபோது அருகில் பாண்டவர்களும் இருந்தனர். அப்பொழுது துரோணாச்சாரியர் தன் கடந்த காலத்தை பற்றி விவரிக்கத் தொடங்கினார். பாஞ்சால தேசத்தின் இளவரசர் துருபதன், நானும் அவனும் சிறு வயதில் உயிர் நண்பர்கள். ஒன்றாக வளர்ந்தோம், ஒன்றாக உண்டோம். ஒரே நேரத்தில் அஸ்திர சஸ்திர கலைகளை கற்றோம். நான் கொண்டு வந்த உணவை நாளும் இருவரும் சமமாக பகிர்ந்து உண்டோம். சிறுவயதில் பலமுறை துருபதன், மித்ரா, நான் ஒரு நாள் பேரரசன் ஆனதும் என் நாட்டின் அரை பகுதியை உனக்காக ஒதுக்கி எழுதி கொடுத்து விடுவேன் என்றான். காலம் கழிந்தது. சில நாட்களுக்குப் பிறகு துருபதன் தன் நாட்டிற்கு திரும்பி சென்றான். துருபதன் அரசனானார். ஆனால் துரோணாச்சாரியருக்கு காலம் சாதகமாக இல்லாததால் அவர் ஏழையானார். திருமணம் செய்து வயது வந்த மகன் ஒருவன் பிறந்ததால் இன்னமும் செலவுகள் அதிகரித்து தீவிர வறுமை அடைந்தார். அப்போது துரோணாச்சாரியரின் மனைவி, சுவாமி, துருபதன் உங்களின் நெருங்கிய நண்பன் அல்லவா? நமது நிலையை அறிந்தால் அவர் உதவாமல் இருக்க மாட்டார். ஒருமுறை சென்று சந்தித்து உதவி கேளுங்கள் என்று பலமுறை கேட்ட பிறகே துரோணாச்சாரியர் சென்றார். அவனை சந்தித்தவுடன் என்னை ராஜமரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு விடுவான்.
அரை ராஜ்யத்தை உனக்கு பகிர்த்து தருவேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறான். எனக்கு அரசும் பதவிகளும் வேண்டாம். 4 மாடுகளை மட்டும் கொடுத்தால் போதும். விவசாயம் செய்து குடும்பத்தை நடத்தி விடுவேன். மனைவியிடம் சொல்லியவாறே எதிர்பார்த்து செல்கிறார். ஆனால் துருபதனை சந்தித்த போது அவன் 4 பெண்களுடன் மகிழ்ச்சியாக மதுபானத்தில் மூழ்கியிருந்தான். மித்ரா, நலமாக இருக்கிறாயா? நான் உன் சிறுவயது நண்பன் துரோணன் என்று மகிழ்ச்சியாக விளக்கினான். அதற்கு துருபதன், யார் நீ? என் நண்பன் என்று கூறிக்கொண்டு பிச்சை எடுப்பதற்காக வந்தாயா? உன் முகத்தையும் உன் பெயரையும் நான் ஒருபோதும் கேட்டதில்லை. யாராவது இருக்கிறீர்களா? இந்த பிச்சை பிராமணரை இங்கிருந்து வெளியே துரத்துங்கள் என்று படைவீரர்களை அழைத்தான். துரோணன் அதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தார். என் சிறுவயது நண்பன் துருபதனே இப்படி பேசுகிறானா என்று அவமதிப்பில் கொந்தளித்து உள்மனதை அடக்க முடியாமல் வெளியேறினார். இந்த துரோணாரிடமே ஒரு நாள் நீயும் அவமதிப்பை சந்திப்பாய், என் காலில் விழ வைப்பேன் என்று உச்சரித்து புறப்பட்டார். மகாபாரத கதையின் மகத்துவம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதையை படிப்பதால் ஒருவரின் வாழ்க்கையே மாறிவிடும் என்று நீங்கள் நம்புவீர்களா? உங்கள் குழந்தைகளுக்கே அந்த கதையை அழகு மொழியில் படித்துச் சொல்லிவிட்டால் அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மதிப்புகளும் அமைந்துவிடும் என்று நம்புவீர்களா? நீங்கள் வாழ்வில் அனுபவித்து வரும் அல்லது எதிர்கொள்ளப் போகும் எந்த சிக்கலுக்காகவோ ஒரே ஒரு கதையை படித்தால் உடனே அதற்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று நம்புவீர்களா? ஆம், அது சாத்தியம். மனித வரலாற்றில் ஒருபோதும் சொல்லப்படாத மகத்தான இதிகாசம் மகாபாரதம்தான். இந்த கதை ஒரு சூப்பர் ஹிட் படைப்பை விட 100 மடங்கு வல்லமை உடையது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யர் எழுத்தில் உள்ள மகாபாரதத்தின் முழுக்கதை 2 பகுதிகளாகவும் தாழ்புத்தகமாகவும் பேப்பர் புக் மற்றும் இ-புக் வடிவிலவும் அமேசான் உட்பட 40 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. லிங்குகள் இந்த வீடியோவின் விவரிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது சாதாரணமாக ஒரு புத்தகம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் முழுமையான நூலகமே இது. துரோணாச்சாரியரின் கேள்வி, துருபதனை பிடித்து வாருங்கள், எனக்கு குருதட்சணையாக அந்த துருபதனை பிடித்து கொண்டு வந்து எனது காலடியில் வீழ்த்துங்கள் என்று துரோணாச்சாரியர் கௌரவர்களிடம் கேட்டார். அதென்ன பெரிய பணியாய்ச் செய்யறது ஆசாரியா? இன்றைய மாலைக்குள் அவன் தலை உங்களுடைய காலடியில் இருக்கும் என்று கூறி துரியோதனன் துருபதனை அடைய புறப்பட்டான். மாலை ஆகிவிட்டது. 100 பேராக போன கௌரவர்கள் திரும்பி வந்தார்கள். முகம் கருநிறமடைந்து உடல் முழுக்க காயங்களுடன் வருந்திவிட்டு வந்தனர். என்னாயிற்று துரியோதனா என்று துரோணாச்சாரியர் கேட்டபோது, ஆச்சாரியா, துருபதன் உங்களுடன் சேர்ந்து அஸ்திரம் சஸ்திரம் கற்றவனாம் என்கிறார்கள். நீங்கள் சொல்லியது போல் அவன் மிக வலிமைசாலி, உங்களை விட பலத்தவன் என்பதை உறுதியாக உணர்ந்தோம். அவனது படையை பார்த்தபோது நாங்கள் பாதி பேர் போல் பாதி உயிர் இழந்தது போல் ஆகிவிட்டது. அவனுடன் போராடி வெல்ல நாங்கள் முற்றிலும் இயலவில்லை. யாராலும் அவனை வெல்ல முடியாது என்று துரியோதனன் பதில் தந்தான். அர்ஜுனன் முன்வருதல், ஆச்சாரியா, நீங்கள் அனுமதித்தால் நான் சென்று அவனை இதே பாய்ச்சலில் பிடித்து வந்து விடுகிறேன் என்று அர்ஜுனன் கூறினான். எத்தனை படையை எடுத்துச் செல்கிறாய் என்று துரோணாச்சாரியர் கேட்டார். எந்த படை? எனக்கு நானே படை, எனது பலமே பீமன், நாங்கள் இருவரும் போதும் என்று சொல்லி புறப்பட்டான். அர்ஜுனனும் பீமனும் போருக்காக வருகிறார்கள் என்று தெரிந்து துருபதன் தனது படையின் ஒரு பகுதியுடன் தயார் நிலையில் இருந்தான். மறுநாள் காலை ஒரு புறம் 100 யானைகள், 200 குதிரைகள், 500 படைவீரர்கள் என வலிமை மிக்க படையுடன் துருபதன், இன்னொரு புறம் அர்ஜுனனும் பீமனும் மட்டுமே. இவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்து தெரிந்து கொள்ள தன் படையின் பின்புறம் ரதத்திலிருந்து துருபதன் கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது பீமன் அர்ஜுனனை நோக்கி, அர்ஜுனா, என்ன திட்டம் என்று கேட்டான். திட்டமே இல்லை. உனக்கு பிடித்த விளையாட்டு குன்றை நசுப்பது மாதிரி அல்லவா? அதே போல இந்த 100 யானைகளை கவனிக்க நீதான் போதுமானவன். நானோ உன் வழியில் எதுவும் தடையாக வராமல் இருப்பதை உறுதி செய்கிறேன். உனக்காக ஒரு அங்குலம் கூட விலக வேண்டியதில்லை. நீ உன் வல்லமையை வெளிப்படுத்து பீமன் அண்ணா என்று அர்ஜுனன் உற்சாகப்படுத்தியவுடன் பீமன் ஹல்க் போல தன் நெஞ்சை தட்டி வல்லமையான கதையை ஏந்தி பாய்ந்தான். அர்ஜுனன் தன் வில்லில் அம்புகளை ஏந்தி ஏவ யார் வந்தாலும் 10 அடிக்கு அருகே கூட பீமனை அணுக முடியாது போல அம்பு மழை பொழிந்தான். பீமன் செல்லும் வழியில் எவரும் எதிர்கொள்வதற்கே துணிய மாட்டார்கள். ஓடிக்கொண்டிருந்த பீமன் ஒரு வேளையில் மேல் பாய்ந்து மதம் மிஞ்சிய யானையின் கும்பஸ்தலத்தில் ஒரே அடியாக கதையால் அவனை தரைமட்டமாக வைத்தான். ஒரே அடியில் அந்த மகா யானை உடனே பலி கொடுக்க தள்ளி போனது. பின்பு பல யானைகள் பீமனை சூழ்நிலைப்படுத்தின. பீமன் ஒவ்வொரு யானையையும் ஒவ்வொரு கதையடியாக தலையை உடைத்தான். அந்த காட்சி எப்படித்தான் என்றால்
எரிமலை ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒரே விசிறலுடன் வெடித்துவிட்டால் எவ்வாறு சுடும் லாவா மேலே பீறிவிடுகிறதோ அதேபோல எல்லா யானைகளின் தலைமீது பீமன் கொடுத்த அடிகளில் இரத்தம் மேலே பீந்து வெள்ளமாகச் செவ்வரத்தினை உமிழ்ந்தது. அங்கு இருந்த படைவீரர்களையும் குதிரைகளையும் அர்ஜுனன் தன் அம்புகளால் ஒவ்வொன்றாக வீழ்த்திக் கொண்டிருந்தான். யானைகளின் விவகாரத்தை பீமன் முழுமையாக தெளிவாக்கிக் கொண்டான். அதை பார்த்த துருபதன், இனி எனேல் நானே நேரடியாக இறங்க வேண்டியது என்று தீர்மானித்து அர்ஜுனனை நோக்கி அஸ்திரங்களை எய்யத் தொடங்கினான். வாருங்கள் அடுத்த அத்தியாயத்திற்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தொகுப்பில் உள்ள கதை இன்னும் வலிமையாயிருக்கும். தவறவிடாதீர்கள். மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்துக்கு சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத நூலை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்குகள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். இன்னும் எனது சேனலை பதிவு செய்யவில்லை எனில் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரும் நலமாக இருக்க வாழ்த்துகிறேன். டில் தென், டேக் கேர். பை.